MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. யூரோப்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களாம் ரொம்ப குளிர் நாடுகள். அந்த ஹீட்டருக்கு வந்து ஒரு கேஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த கேஸை ஒட்டுமொத்த ஈரப்பும் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. அப்போ என்ன பாயிண்ட்னா, எது ஒரு அவசியமாக இருக்குதோ அதை வந்து வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து குறைவான விலையில் கேஸை வாங்கி அவங்க பொதுமக்களுக்கு அதிகமான விலையில் அவங்க விற்றா. ஸோ பாகிஸ்தான் தரப்புல ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்கு. நம்ம கிட்ட அந்த நிலைப்பாடு இல்லாததுனால இவ்வளோ டேரிஃப் நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஜப்பானுக்கு 25% டேக்ஸ் தான், நமக்கு 25% டேக்ஸ் தான். அப்புறம் எப்படி அந்த பாகிஸ்தான் ஃபேக்டர் உள்ள வருது? ஸோ நமக்கு ஒரு கூடுதலாக 25%. அது வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் அந்த கூடுதல் 25%. நீங்க நாளைக்கே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாங்கள் நாளைக்கே உங்களுக்கு இந்த 25% எக்ஸ்ட்ரா வரியா நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேரிஃப்னால பண மதிப்பிழப்பு ஏற்பட்டிருக்குது. தங்கத்துடைய விலை இன்னும் மேலும் உயர வாய்ப்பு இருக்கா சார்? இந்தியாவுடைய பணம் வந்து தொடர்ந்து அதோட மதிப்பு குறைஞ்சிக்கினே போகும். நம்முடைய பணத்தோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை இங்கே ஏறும். ஸோ இட் இஸ் எ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த கரன்சி. இப்போ இந்த அமெரிக்கா கூட சண்டை அதிகமாச்சுனால் நம்முடைய பணத்தோட மதிப்பு இன்னும் குறையும். அப்போ தங்கத்தோட விலை இன்னும் ஏறும். ரஷ்யாவை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறது உலக நாடுகளோட எண்ணம் கிடையாது. ரஷ்யாவும் வாழணும், ஆனால் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் போச்சுனால் அந்த அதிகமாக வர பணத்தை வச்சு அவன் ஒரு யுக்ரைன் கூட சண்டை போடுறான். சில விஷயங்களை வந்து கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் அதை கேட்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. ஆனால் அவங்க செய்கிற ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறுமா? அமெரிக்காவே வந்து 50%, அதாவது கடந்த நாட்களை விட இப்போ 50% யுரேனியம் வாங்குறாங்க, அதிக அளவிலான கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்கிறாங்க அப்படின்னு ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஸோ அவங்களே வாங்கும்போது நம்ம வாங்குறதுல அவங்களுக்கு என்ன சிக்கல் சார்? அதாவதுங்க, இப்போ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த யூரோப்ல எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களாம் ரொம்ப குளிர் நாடுகள். இப்போ நம்மலாம் இங்கே வந்து ஒரு ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, ஏன்னா இது வெயில் நாடு. அதே போல் அந்த குளிர் நாடுகள்லாம் ஹீட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. அந்த ஹீட்டருக்கு வந்து ஒரு கேஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த கேஸை ஒட்டுமொத்த ஈரப்பும் ரஷ்யாவிலேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ அப்போ என்ன பாயிண்ட்னா, எது ஒரு அவசியமாக இருக்குதோ அதை வந்து வாங்கிக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து குறைவான விலையில் கேஸை வாங்கி அவங்க பொதுமக்களுக்கு அதிகமான விலையில் அவங்க விற்றா அவங்களையும் ஒரு வேளை கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு இருக்குது, இந்த எலக்ட்ரிக் கார்லாம் தயாரிக்கிறதுக்கு அது கண்டிப்பாக ஒரு மூலப்பொருள். அது சைனா கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ சைனா தான் உலக நாடுகள் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வாங்குகிறோம் இல்லை. அதே போல் ரஷ்யா கிட்ட மட்டும்தான் சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம அதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னும் போது அதை வாங்குறாங்க. அப்போ வந்து இல்லைங்க இந்த காசை வச்சு நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரஷ்யா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதை சாப்பிட்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் ஒரு 100 ரூபா செலவாகும். 100 ரூபா வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை. நீங்கள் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 100 ரூபாய்க்கு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு மீது 100 ரூபாய்க்கு போய் கத்தியை வாங்கி கப்படம் வாங்கி சண்டை போட வருவான். ஸோ நீங்கள் வந்து ரஷ்யாவை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கணும் அப்படிங்கிறது உலக நாடுகளோட எண்ணம் கிடையாது. ஸோ ரஷ்யாவும் வாழணும், ஆனால் அவனுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் போச்சுனால் அந்த அதிகமாக வர பணத்தை வச்சு அவன் ஒரு யுக்ரைன் கூட சண்டை போடுறான். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவனுக்கு நீ ஏன் வந்து யுரேனியம் வாங்குற, யூரோப்பியன் வந்து கேஸ் வாங்குறாங்கன்னா வேறு வழி கிடையாது, அது அவங்ககிட்ட தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு கேப் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு கச்சா எண்ணெய் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறவங்க அதில் ஒரு கேப் இருக்குது. அதிகபட்சம் $60 தான் வாங்கணும், அதுக்கு மேலே காசு கொடுத்து வாங்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் விலை அதிகமாச்சுன்னா ரஷ்யாவை அதிக விலைக்கு விற்று அவங்க நிறைய லாபம், நிறைய பணம் போயிடுச்சுன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் இது அதாவதுங்க, அவன் வலிமையானவன் அமெரிக்கா, நீ ஏன் இதை பண்ணுற, நீ இதை பண்ணுறலாம் நமக்கு கேட்க முடியாது. இப்போ நான் ஒரு நியாயமாக கேட்குறேன், இந்த வீட்டோ பவர்னு ஒன்று வச்சுக்கிறானுங்க ஐநாவில், அது 5 நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஏன் உனக்கு மட்டும்தான் இருக்குது, எனக்கு இல்லைன்னு கேட்க முடியுமா? நமக்கு இன்றைக்கி வரைக்கும் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு சீட்டு கிடைக்கல. நமக்கு வீட்டோ பவரை பற்றி விட்டுருவோம், செக்யூரிட்டி கவுன்சிலே நமக்கு ஒரு சீட்டு கிடையாது. ஸோ சில விஷயங்களை வந்து கேட்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்க முடியும்.
ஆனால் அதை கேட்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. அதனால் அதை பற்றி பேசுகிறது வந்து வேஸ்ட். ஆனால் அவங்க செய்கிற ஒரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து அவங்கள எதிர்த்து பேசுறது அது வந்து வேலைக்கு இப்போதைக்கு ஆகாது. ஓகே சார். இப்போ ஜப்பானுக்கு வந்து 25% டாரிஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு நட்பு நாடு, எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டாரிஃப் குறைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அமெரிக்காவில் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து 90% லாபத்தை அமெரிக்கா தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறதா ஒரு தகவல். இது எல்லா நாடுகளையுமே ஒரு முதலாளித்துவமாகவே பார்க்குறாங்களோ அமெரிக்கா? நான் வந்து உன்னோட நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதனுடைய லாபத்தையும் நீயே எடுத்துக்கணும், அப்போ அதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் இப்போ ஜப்பான் இருக்குல்ல. இப்போ ஜப்பான் எப்படி இருந்தால் நமக்கு என்ன வந்தது? ஸோ அமெரிக்கா வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது இந்த ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து உங்கள் நாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறேன், அப்போ உங்கள் பணம் என்கிட்ட நிறைய வந்து சேர்ந்துருது, நீங்கள் என் நாட்டுக்கு ஏற்றுமதியாக பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் கூட உங்கள் நாட்டு பணம் தான் எங்கிட்ட அதிகமாக சேர்ந்துக்கின்னு இருக்கும். அது வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இப்போ ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போது அமெரிக்காவுடைய டாலர் எல்லாம் ஜப்பானுக்கு போகுது. ஆனால் அமெரிக்கர்கள் யாரும் ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில்ல. அதில் ஜப்பானீஸோட எண் வந்து இவங்ககிட்ட அதிகமாக சேர்றது கிடையாது. ஸோ அதனால் பண்ணுங்க, எங்கள் காசு உங்ககிட்ட நிறைய இருக்குல்ல, அந்த காசு கொஞ்சம் வந்து எங்கள் நாட்டிலையும் கொஞ்சம் முதலீடு பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நீங்கள் சொல்கிற விவரம் வந்து எனக்கு முழுசாக தெரியாது. எந்த ஒரு நாட்டை நம்ம நாட்டில் வந்து முதலீடு பண்ண சொன்னாலுமே அந்த லாபத்தை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன சொல்லணும்னா, அந்த லாபம் அவங்களது தான். அந்த லாபத்தை நீங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போகக்கூடாது, அதை இங்கேயே செலவு பண்ணணும், இங்கேயே மறுமுதலீடு பண்ணணும்னு என்ன சொல்லாம தவிர, நீங்கள் பணத்தை கொண்டாந்துருங்க, லாபத்தை மொத்தம் எங்கிட்ட கொடுத்துருங்கன்னா யாரும் வருவா? ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறதுனுடைய இது வந்து தெளிவாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலுமே அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கு இருக்கிற பிரச்சனை பற்றி நமக்கு என்ன, நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதான் சார். இப்போ இந்த டாரிஃப் கூட இப்போ ஒரு ஆபரேஷன் சிந்தூர் நடைபெற்றது. அப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த அணு ஆயுத போரா இது மாறி இருக்கும், இந்த போர் நிறுத்தத்திற்கு நான் தான் காரணம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் தரப்பில் ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்குது, நம்மக்கிட்ட அந்த நிலைப்பாடு இல்லாததுனால இவ்வளோ டாரிஃப் நம்மளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? அதாவதுங்க, ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது இல்லைன்னா நம்ம இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நம்ம அனுமானம் தான் பேச முடியும். ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன் வாய்ப்புகள் இல்லைன்னா, இப்போ நீங்களே சொல்லுங்க, ஜப்பானுக்கு எதிராக ஒரு 25% டேக்ஸ் போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. ஜப்பானுக்கும் 25% டேக்ஸ் தான், நமக்கும் 25% டேக்ஸ் தான். அப்புறம் எப்படி அந்த பாகிஸ்தான் ஃபேக்டர் உள்ள வருது? ஸோ நமக்கு ஒரு கூடுதலாக 25% பெனால்ட்டி. அது வந்து நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் அந்த கூடுதல் 25%. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரி அமெரிக்காவில் என்ன சொல்லியிருக்கிறான்னா, நீங்கள் நாளைக்கே ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்கள், நாங்கள் நாளைக்கே உங்களுக்கு இந்த 25% எக்ஸ்ட்ரா வரியாக நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேலை நீக்கிட்டால், இப்போ ஜப்பான் வந்து ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதில்ல. ஸோ அப்போது ஜப்பானுக்கு 25 நமக்கும் 25 அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இங்கே எங்கே நம்ம பாகிஸ்தான் ஃபேக்டர் வருது? இல்லை, இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, அது தெளிவுக்காக கேட்டேன். இல்லை, கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு கிடையாது. அதாவது அமெரிக்கா வந்து நமக்காக பயந்துக்குன்னு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உன்னை சப்போர்ட் பண்ணல, நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் உனக்கு 25% எக்ஸ்ட்ரா வருதுன்னா அதை சொல்லிட்டு போயிடுவானுங்க, இல்லைங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறது தான் பிரச்சனை, அதை நிறுத்துங்க, நாங்கள் உடனடியாக குறைக்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறுமா? அது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறுச்சுனால் இது வந்து ஒரு என்னென்னா, ஒரு நாட்டுடைய பிரதம மந்திரி ஒரு ஈகோ பிரச்சனைனால ஒரு தவறாக முடிவெடுத்தால் பாதிக்கப்பட போகிறது பொதுமக்கள் தான். ஸோ அதனால் இந்த ஈகோ பிரச்சனை எதுவும் இல்லாமல் சிந்தித்து செயல்படணும் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. சார், இப்போ இந்த டாரிஃப்னால பண மதிப்பிழப்பு ஏற்பட்டிருக்குது, தங்கத்துடைய விலை இன்னும் மேலும் உயர வாய்ப்பு இருக்கா சார்? வேல்யூங்கிறது தங்கத்துக்கு தான் வேல்யூ. இப்போ 24 கேரட் தங்கம் வந்து கூடுதலான வேல்யூ இருக்கும். ஆனால் 24 கேரட் தங்கத்தில் உங்களால் நகைகளை செய்ய முடியாது. அதனால் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது. அதுக்காக தான் கொஞ்சம் காப்பர் கலந்து
அதை 22 கேரட்டாக மாற்றுறாங்க. ஸோ இப்போ 24 கேரட்டு 24 ரூபா இருக்குதுன்னா 22 கேரட்டு 22 ரூபா தான் இருக்கும். இது இல்லாமல் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு தங்கத்தினுடைய முகம் அதிகம், குறிப்பாக தென்னிந்தியாவில் பெண்களுக்கு. அதனால் இங்கே வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஒரு தங்கம்ன்றது வந்து ஒரு முதலீடாக. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள்லாம் யாரும் முட்டாள்கள் இல்லை. நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பணம் வந்து தொடர்ந்து அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கினே போகும். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், 1978 என்னுடைய தந்தையார் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போனார். அப்போது அவருக்கு டாலரில் தான் சம்பளம் கொடுத்தாங்க. ஒரு டாலர் வந்து 5 ரூபா. 1978 ஒரு டாலர் 5 ரூபா. இன்றைக்கி ஒரு டாலர் 88 ரூபா. ஸோ ஒருவேளை அந்த உலக அளவில் தங்கத்தோட விலை ஏறாமே இருந்தாலுமே அன்னைக்கு 1 கிராம் தங்கம் நம்ம 5 ரூபா கொடுத்து ஒரு டாலர் நம்ம தங்கம் வாங்கியிருந்தோம்னா தங்கத்தோட விலை ஏறலைனாலுமே அந்த 5 ரூபான்றது இன்னைக்கு 88 ரூபாயாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த நம்முடைய பணத்தோட மதிப்பு குறைய குறைய தங்கத்தோட விலை இங்கே ஏறும். ஸோ இட் இஸ் எ நேச்சுரல் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த கரன்சி. ஸோ நம்முடைய முன்னோர்கள்லாம் தங்கத்து மேலே அதிகமாக ஆர்வமாக இருந்ததுக்கு காரணம் இதுதான். நம்முடைய பணத்தோட மதிப்பு குறைய குறைய கோல்டோட விலை அதிகமாக ஏறும். ஸோ ஆனால் இது வந்து எப்படின்னா, நான் சொல்கிறது வந்து ஒரு 1975 2000 வருஷம் வரைக்கும் அப்போல்லாம் நம்முடைய பணத்தோட மதிப்பு இன்னும் வேகமாக குறையும். இப்போ வந்து அந்தளவுக்கு குறையிறதில்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். 1991 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும்பொழுது ஒரு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதிர்நோக்குச்சு. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பொருட்களை வாங்கும்போது நீங்கள் அவங்களுக்கு டாலரில் தான் காசு கொடுக்கணும். அப்போ நம்மக்கிட்ட டாலர் கையிருப்பு சுத்தமாக இல்லை. அடுத்து ஒரு 2-3 வாரங்களுக்கு என்ன பொருட்களை வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்க போகிறோமோ அதுக்கு மட்டும்தான் கையில் காசு இருக்குது. கையில் காசே இல்லை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நரசிம்மராவ் வந்து மன்மோகன் சிங்கை கூப்பிட்டு நீங்கள் வாங்க கொஞ்சம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பதவி ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர். இவர் வந்த உடனே இவர் ஒரு பொருளாதார மேதை. சரி, இப்படிலாம் தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, சில அதிரடியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தார். அதில் ஒன்று, மத்திய ரிசர்வ் வங்கியில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் கொண்டு போய் 2 விமானம் முழுக்க அந்த தங்கத்தெல்லாம் ஏற்றி வெளிநாட்டு கொண்டு போய் அடமானம் வச்சு கடன் வாங்கினார். அது ஒன்று. 2வது, ஒரே நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் நம்முடைய பணத்தோட மதிப்பை 10% குறைச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி ஒரு டாலர் 88 ரூபா இருக்குதுன்னா உங்களுக்கு மறுநாளே அது வந்து 96 ரூபாயிடும். 10%. அப்போ தங்கம் விலை என்னாகும்? ஒரே நாளில் 10% ஏறிடும். ஒரே நாள் வெள்ளிக்கிழமை நம்முடைய பணத்தோட மதிப்பை 10% குறைச்சாரு மன்மோகன் சிங். அது ஒரு வெள்ளிக்கிழமை. திங்கக்கிழமை இன்னொரு 10% குறைச்சிட்டார். அப்போ 2 நாளில் நம்முடைய பணத்தோட மதிப்பை 20% குறைச்சாரு. தங்கத்தோட விலை 2 நாளில் 20% ஏறி போச்சு. ஸோ அப்போ தெரிஞ்சுங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் எதுக்காக அந்த கோல்டில் வந்து நிறைய முதலீடு பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இன்றைக்கும் வந்து கோல்டு இஸ் எ ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த கரன்சி டிப்ரிசியேஷன். இப்போ இந்த அமெரிக்கா கூட சண்டை அதிகமாச்சுனால் நம்முடைய பணத்தோட மதிப்பு இன்னும் குறையும். அப்போ தங்கத்தோட விலை இன்னும் ஏறும். இப்போது தங்கத்தில் இருக்கிற வேறு சில பிரச்சனைகள்னா என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னெல்லாம் வந்து ஒரு 1/2 கிராமு 1 கிராமு அப்படி தங்கம் வாங்குவாங்க. ஏதோ மூக்குத்தி, கம்மல், மோதிரம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. ஆனால் இப்போது 1 கிராம் வாங்குறதே வந்து பெரிய விஷயம் ஆகி போச்சு. ஏன்னா தங்கத்தோட விலை அவ்வளோ ஏறி போச்சு. மற்ற நாடுகளில் வந்து தங்கம்ன்றது வந்து பெரும்பாலும் வந்து ஒரு அழகு பொருளாக தான் பார்த்தாங்க. அது ஒரு பெரிய முதலீடாக நம்மளை மாதிரி பார்த்துக்கல. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க 18 கேரட் கோல்டுன்னு ஒன்று இருக்குது. மற்ற நாடுகளில் பண்ணிங்கன்னா 22 கேரட் கோல்டு இருக்கும், 18 கேரட் கோல்டும் இருக்கும். ஸோ 18 கேரட் கோல்டுனா அதில் இன்னும்
தங்கத்தோட அளவு கம்மியாக இருக்கும், அதனால் விலையும் குறைவாக இருக்கும். ஸோ அந்த அப்படி இருக்கும். இப்போ வந்துருக்கிற புதுசாக ஒரு ஃபேஷன் என்ன அப்படின்னா, தங்கம் வந்து ரொம்ப விலை கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை பண்ணுறாங்க. ஒன்று, வெள்ளிலேயே நகையை பண்ணிவிட்டு அது மேலே தங்கம் எல்லாம் பூசிடுறாங்க. அது இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏன் வந்து 22 கேரட்டு 18 கேரட்டுன்னு பண்ணுறது, அதை 9 கேரட்டாக பண்ணலாமே. நீங்கள் அதை ஒரு 9 கேரட்டாக பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 22 கேரட் வந்து ஒரு கிராம், ஒரு நகை வந்து 1 கிராம் 100 ரூபா இருக்குதுன்னா இது ஒரு 40 ரூபா தான் இருக்கும். ஸோ என்னென்னா அது தங்கத்தினுடைய அளவு குறைவாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதனால் அது வந்து மக்கள் வந்து அதை, இந்திய மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி வாங்குவாங்களாம் வாங்க மாட்டாங்களாம் அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். இறுதியாக ஒரு கேள்வி சார், நம்ம தொடர்ச்சியாக ரஷ்யாக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், அரப் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்தும் வாங்குகிறோம், நிறைய எண்ணெய் வளம் வாங்கி இங்கேருந்து நம்ம ரீசேலும் பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தா ஏன் அந்த பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அது மத்திய அரசாங்கம் தான் காரணம். டேக்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டுருவாங்க. அதில் அவங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை, அதுதான் கேள்வி. அவங்களுக்கு வரி வந்தால் லாபம் தானே, வருமானம் தானே. ஸோ வரி தான், வேற ஒன்றும் இல்லை. நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise.